ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான ரொம்ப ஈஸியான நண்டு வறுவல் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசாலாக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சோம்பு, இஞ்சி, மிளகு, பூண்டு தோலோட எடுத்துக்கிறோம், அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். நம்ம நண்டு வறுவலுக்கு நண்டை கொஞ்சமா குழம்பு தூள் இருக்கும்ல, கலவத்தூள், அதை போட்டு பெசரி வச்சிருக்கோம். இதோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ நல்லா நண்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா உள்ள நண்டுக்குள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ ஸ்டஃப் பண்ண அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மசாலாவை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போறோம். நண்டு நமக்கு நல்லா ஊறிடுச்சு 1/2 மணி நேரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேன்ல வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க போறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச நண்டு மசாலா இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்க போறோம். வேற எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போறது கிடையாது. நம்ம எல்லாமே சேர்த்து தான் இதில் நம்ம ஊற வச்சிருக்கோம். இதை நம்ம இப்படியே ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். வேற எந்த மசாலாவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் இல்லையா. இப்படியே போட்டு எண்ணெய் கருவேப்பிலை போட்டு இந்த மசாலாஸை இப்படின்னா அதில் போட்டு கிண்டி விட்டுருங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நல்லா மசாலா நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். நண்டு கிரேவி, நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பாருங்க, இப்ப நமக்கு சூப்பரா நண்டு வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.